நார்மல் பில்டிங் மெட்டீரியல்ஸ் வச்சு நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது பிளாஸ்டரிங் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து வரும். பட் அதுவே ஏஏசி பேனல் யூஸ் பண்றீங்க அப்படின்னா பிளாஸ்டரிங் தேவையில்லை, இன்டர்லாக்கிங் மெத்தட்ல தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். பட் அதுவும் கரெக்டா பண்ணல அப்படின்னா கிராக் ப்ராப்ளம், வால் டேமேஜ் ஆகுறது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். அதை எப்படி அவாய்ட் பண்ணணும்னா, ஏஏசி பேனலை பொறுத்த வரைக்கும் ஒரு சைடு டங்கு, அடுத்த சைடு க்ரூவ் இருக்கும். இது அடுத்த பேனலோட க்ரூவ் அண்ட் டங் கூட ஜாயின் பண்ணும். இந்த ஜாயிண்ட ப்ராப்பரா ஏஏசி பேனலுக்குன்னு வரக்கூடிய ஜாயிண்டிங் அமௌண்ட் வச்சு பிக்ஸ் பண்ணி அதுக்கு மேல ஃபைபர் மெஷ் டேப் ஒட்டி அகைன் அதே ஜாயிண்டிங் அமௌண்ட் பிக்ஸ் பண்ணோம்னா கிராக் ப்ராப்ளம் 100% வராது. பட் நீங்க காஸ்ட் கம்மியா இருக்குதுன்னு வேற மெட்டீரியலோட ஜாயிண்டிங் அமௌண்ட் லைக் ஜிப்சம் போர்டோட ஜாயிண்டிங் அமௌண்ட்டோ, இல்ல ஏஏசி பிளாக்ஸோட ஜாயிண்டிங் அமௌண்ட்டோ, இல்ல நார்மல் சிமெண்டோ, இல்ல வேற ஏதாவது ஜாயினிங் அமௌண்ட்டை யூஸ் பண்ணீங்கன்னா 100% கிராக் வர்றது சான்ஸ் அதிகமா இருக்குது. அது போக வாலும் டேமேஜ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இந்த ப்ராப்ளத்தை கண்டிப்பா ரெக்டிஃபை பண்ணவே முடியாது. சோ நீங்க ஏஏசி பேனல் ஃபிக்ஸ் பண்ணும்போது கரெக்டான பாண்டிங் மெட்டீரியல் தான் யூஸ் பண்றோமா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க.